ஒரு புது நாள். ஈஷால இருந்து பாரதி பேசுறேன். பேக்ல எல்லாமே இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு பாட்டில்ல தண்ணிய புடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டேன். இந்த 3 நாளும் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஹால்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்போ இந்த ஹால்ல இருந்து வெளியே வரும்போது ஒரு சின்னதா ஃபீலிங் இருக்கணுமா இல்லையா? இருந்துச்சு. அது எப்படி இல்லாம இருக்கும்? மனசே இல்லாம தான் அங்க இருந்து கிளம்பின மாதிரி இருந்துச்சு. மனசுல ஒரு குட்டி இடத்த அங்க விட்டுட்டும் வந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்து வரும்போது விட்டுட்டு போன மனசை எடுத்து பத்திரமா வச்சுக்கிறேன். மறுபடியும் என்ன சென்ட் ஆஃப் பண்றதுக்கு ஒரு மைல் வந்தாங்க. போன பிளாக்ல பார்த்தோமே, அவங்க வேற இவங்க வேற. இவங்க என்ன சென்ட் ஆஃப் பண்ண வந்திருக்காங்க. கொஞ்சம் தூரம் நடந்துட்டு இருந்தப்போ சில பேர் ஃப்ரிஸ்பி விளையாட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ வரைக்கும் விளையாடினதே இல்லை. அப்படியே சுத்தி ஒரு தடவை பார்த்துட்டு மெதுவா பஸ்ஸை நோக்கி நடந்தேன். சரி கிளம்பலாம்னு மனசுக்குள்ள நானே சொல்லிக்கிட்டேன். பஸ்ல ஏறினதோ என்னோட பேட்ச்ல இருந்த 2 பேரை பார்த்தேன். 3 நாள் ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் நாங்க பேசினது கூட கிடையாது. ஆனா இப்போ அந்த 3 நாள் சேர்த்து வச்சது எல்லாத்தையுமே பேச ஆரம்பிச்சோம். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வர வரைக்கும் நிக்கவே இல்லை. அங்காளி பங்காளி மாதிரி பேசிட்டு இருந்தோம். அங்க இருந்து என்ன கரெக்டான நேரத்துல கரெக்டான பஸ்ஸை பார்த்து ஏத்தி விட்டது இந்த நண்பர்கள் தான். நன்றி செலவு உனக்கு வார்த்தையே இல்லை எனக்கு. காந்திபுரத்துல இருந்து சிங்காநல்லூர் அழகா வந்து சேர்ந்துட்டேன். ஒரு விஷயம் எனக்கு இன்னைக்கும் புரியல. அசைவ ஹோட்டலை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா சைவ ஹோட்டலை கண்டுபிடிக்கிறதா பெரிய டாஸ்கா இருக்கும். ஏன்னா நான் சைவம். நான் ஏன் சைவமா மாறினேன்னு கண்டிப்பா ஒரு புது நாள்ல ஷேர் பண்றேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு மதுரை பஸ்ல ஏறிட்டேன். எப்ப தூங்குனேனே தெரியல. கண் முழிச்சு பார்த்தா மதுரையே வந்துருச்சு. ஆரப்பாளையம் வந்ததும் பைக் எடுக்க போனேன். அப்போதான் ஹெல்மெட்டை காணோம். இந்த புது நாள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. இன்னும் நிறைய புது நாள்ல சந்திக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் பாரதி. அடுத்த ஒரு புது நாள்ல சந்திப்போம்.